கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பரமதந்தை நாமத்தினாலும் நம் அன்பின் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளிலும் கூட தேவனுடைய கிருபையின் மூலமாக வனாந்திர பிரயாணம் அதனுடைய முதலாவது பாகத்துக்குள்ளாக கடந்து வருவதற்கு தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். பிதாவாகி தேவனுக்கு நாம் துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுத்துக்கொண்டு, பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலும் கூட நம்ம வனாந்தர பிரயாணம் என்கின்ற பாடத்தினுடைய முன்னுரையாக நம்ம சில காரியங்கள் பார்த்தோம். அந்த வனாந்தர பிரயாணம் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பிற்கான பின்னணி என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்கள் எப்படிப்பட்டதாக நமக்கு எச்சரிப்பும் அதே நேரத்தில் படிப்பனைகளையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை கூட நம்ம பார்த்தோம். நிழல் பொருள் இவை இரண்டுக்கும் இருக்கக்கூடிய சில வரம்புகளை பற்றி நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம். பிரயாணம் என்பது எங்கே துவங்குது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, ராம்சேஸில் துவங்குவதற்கு முன்பதாகவே தேவனால் ஆபிரகாம் மூலமாக ஊர் பட்டணத்தில் இருந்து, கல்தேர் பட்டணத்தில் இருந்து அது துவங்கியது அப்படிங்கிறத கூட அதனுடைய பின்னணிகளை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக அடிமைத்தனத்திற்கான அந்த காரணம் யார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு காரியத்தை பார்த்து நாம் கடந்த வாரங்களில் தேவனுடைய கிருபையில் நம்ம முடித்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். சரி, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் இந்த எகிப்தில் அந்த அடிமைத்தனத்திற்கான காரணம் யார் அப்படிங்கிறத நாம் கடந்த வாரங்களில் நம்ம வாசிச்சிருந்தோம். மீண்டுமாக வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-5 வரையிலான வசன பகுதிகள். எகிப்துக்கு போன இஸ்ரேலுடைய குமாரரின் நாமங்களாவன: ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே. இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோடு கூட போனார்கள். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கர்ப்பப்பிறப்பாகிய யாவரும் 70 பேர். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய முற்பிதாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய யாக்கோபு மற்றும் அவர்களுடைய 12 பிள்ளைகளின் மூலமாக கானான் தேசத்தை விட்டு இந்த எகிப்தின் தேசத்தில் அவர்கள் அடிமையாக இருப்பதற்கான ஒரு காரணமாக நாம் கடந்த வாரங்களில் நாம் பார்த்து இந்த ஒரு பாடத்தை முடிச்சிருந்தோம். அந்த பார்த்த அதே ஒரு பகுதியிலிருந்து நாம் இந்த நாளினுடைய ஒரு பாடத்தை கூட துவங்கும் பட்சத்தில், அப்போ மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் பெற்றுக்கொள்வதற்கும் ஆதி முற்பிதாவாகிய ஆபிரகாம் காரணம். அதே நேரத்தில் எகிப்தில் அடிமைத்தனமாக மாட்டிக்கொள்வதற்கு கூட யார் ஒரு காரணமாக இருந்திருக்காங்கன்னா, இந்த முற்பிதாக்கள் வசனங்களில் வாச்ச பிரகாரமாக யாக்கோபு மற்றும் அவருடைய 12 பிள்ளைகள் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ நாம் கடந்த வாரங்களில் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். இந்த வனாந்தர பிரயாணம் என்பது நிழல் பொருள், நிழல் நிஜம் கொண்ட ஒரு பாடம் என்பதை கூட நாம் கடந்த வாரங்களில் தேவனுடைய கிருபையில் நாம் தியானித்தோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இப்பேற்பட்டதான விதத்தில் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் பகுதியில் அடிமைத்தனத்தில் அகப்பட்ட இந்த ஒரு மாபெரும் சம்பவம் கூட ஆவிக்குரிய காரியங்களோடு, வேதத்தின் தேவனுடைய திட்டங்களோடு அங்கே பிரதிபலிக்கத்தக்கதாக சில காரியங்களை எடுத்து காண்பிக்கத்தக்கதாக இருக்கிறது என்பது கூட நாம் சற்று கவனம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுடைய முற்பிதாவின் மூலமாக அடிமைத்தனத்திற்குள்ளாக கடந்து போகிறாங்க. முற்பிதான்னு திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது, முற்பிதா வேண்டுமென்றே கொண்டு போய் சேர்க்கலை. அவர்களை அறியாத ஒரு பார்வோன் வரும் பொழுது அங்கே ஒரு அடிமைத்தனம் உருவாகுது. ஆனால் அந்த அடிமைத்தனத்திற்குண்டான ஒரு பின்னணியான ஒரு காரணமாக முற்பிதா வரார். அதே போல தான் இந்த ஒட்டுமொத்த ஆவிக்குரிய காரியங்களை நம் வேதத்தோடு சற்று நாம் பொருத்தி பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் ஒரு முற்பிதா இருந்தார். முற்பிதான்னு சொல்வதை காட்டிலும் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அவர் தான் முதல் பிதா. பிதாவாகி தேவன் அவர் கண்டிப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த உலகத்தில் முதல் பிதா அப்படின்னா நம்ம யாரை சொல்லலாம்? ஆதாம். ஆம், அந்த ஆதாம் கூட எப்பேற்பட்டவராக இருந்தார்னா, தேவனுடைய ரூபமாக, தேவனுடைய சாயலில் அவர் சிருஷ்டிக்கப்பட்டவராக இருந்தார் என்பதை வேத வாக்கியங்களில் பார்க்குறோம்.
அப்பேற்பட்டதான பிதா ஆதாம் அங்கே மாபெரும் ஒரு பாவத்திற்குள்ளாக கடந்து போகிறாங்க. நாம் வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். ஆதியாகமம் 3:6 அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வசன பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதான விருட்சமமாய் இருக்கிறது என்று கண்டு. ஆம் பிரியமானவர்களே, இங்கே யாக்கோபு யோசேப்பினுடைய சம்பவங்களில் கூட பார்க்கும் பொழுது 7ஆம் காலத்துடன் ரீப்ரின்ஸ் நம்பர் 1654 4th பேராகிராஃபில் சொல்லும் பொழுது அதிகமான செழிப்பு நிச்சயமாக பாதகமாக மாறும் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பு கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவர்கள் அந்த பஞ்சத்தின் காலப்பகுதி மாத்திரமல்ல, அதை தாண்டிய பல வருடங்கள் இச்சிக்கப்படத்தக்கதாக அவருடைய சௌகரியமான அந்த ஒரு எகிப்தில் அவர்கள் வாசம் செய்தார்கள். பிற்காலத்தில் அவர்களை அறியாத ஒரு பார்வோன் வரும் பொழுது அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக கடந்து சென்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் இந்த ஆதாம் கூட தனது மனைவியின் சொல் கேட்டவராக, மனைவியினுடைய இச்சைக்கு ஏற்றவராக, தேவனுக்கு ஏற்ற அந்த ஒரு உடன்படிக்கையை அவர் முறிக்கக்கூடியவராக இருக்கிறார். அடையாளம் கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமையின் மூலமாக அந்த பழத்தை புசித்த உடனே நாம் வசனம் வாசிக்கும் பொழுது தெளிவாக நாம் பார்த்துருக்கிறோம். 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவன் புசித்த உடனே இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஏவாளமாக புசித்த பொழுது கண்கள் திறக்கப்படலை. யார் புசித்த பொழுது? ஆதாம். ஆம் பிரியமானவர்களே, இது ஒரு மாபெரும் சத்தியம். ஒரு குடும்பத்தில் தேவன் யாரிடத்துல தான் கணக்கு கேட்பார்னா, பிள்ளைகளிடத்துலையோ அல்லது அந்த வீட்டினுடைய ஸ்திரீனிடத்திலோ இல்லை, அந்த வீட்டினுடைய புருஷனிடத்தில். நம்ம குழந்தைகளை சத்தியத்தில் வளர்த்துவதாக இருந்தாலும் சரி, நமது குடும்பத்தினுடைய எந்த ஒரு நல்ல காரியங்கள் அல்லது தேவனுக்கு கீழ்ப்படியாமையின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது முழு காரணம் யார் என்பது தான் தேவனுடைய பார்வையில் இருக்குன்னா அந்த புருஷன். அந்த வீட்டினுடைய தலை தான் அதனுடைய முழு பொறுப்பாளராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்டதான விதத்தில் இந்த ஆதாம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பிரதிநிதியாக இருந்த பிதா. அவர் செய்த ஒரு பாவம் இப்போ ஒட்டுமொத்த மனுக்குலத்தையுமே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் கீழாக கூட்டி செல்வதை நாம் வசனங்களில் மற்றும் நாம் காணும் அநேக சம்பவங்களில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால தான் இந்த ஒரு பாவத்தின் சம்பளம் மரணத்தில் விதிவிலக்கானவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. முற்பிதாக்கள் இல்லை, அவர்கள் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டாங்க. ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து விடுபட முடியல. இன்னும் நாம் எத்தனை பெயர்களை யாரை யோசிச்சுட்டாலும் கூட பாவத்தின் சம்பளம் மரணம் என்கின்ற அந்த மாபெரும் தண்டனையை யாரால என்ன பண்ண முடியலைன்னா மாற்ற முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இதனால்தான் சங்கீதக்காரன் அவருடைய புஸ்தகத்தில், சங்கீதங்களுடைய புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் குறிப்பிடும் பொழுது, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். எனது பிறப்பு, எனது உருவாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா துர்குணத்தில் தான் நான் உருவாயிருக்கிறேன். என்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும்பொழுதே எனக்குள்ளாக என்ன இருந்தது? பாவம் இருந்தது. நாம் வாழும் காலப்பகுதியில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, குழந்தையும் தெய்வம் ஒன்றுங்க, குழந்தையெல்லாம் பொய் சொல்லாதுங்க, குழந்தையெல்லாம் பாவத்தில் இல்லைங்க, அது பரிசுத்தமானதுங்க. ஆர்சி ரோமன் கத்தோலிக்கர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா மாசில்லா திருநாள் அப்படின்னு சொல்லுவோம், மாசில்லா குழந்தைகள் திருநாள்லாம் கொண்டாடுறாங்க. ஆனால் சங்கீதக்காரன் தெளிவாக சொல்கிறார், நான் என்னுடைய தாயினுடைய வயிற்றில் உருவாகும்போது,
ஜெனிப்பிக்கப்படும் பொழுதே துர்குணம் தான். நான் கர்ப்பம் தரிக்கும் பொழுது நான் எப்படி தான்னா பாவத்தில் தான் நான் கர்ப்பம் தரிச்சிருக்கிறேன். அப்பேற்பட்டதான விதத்தில் அந்த ஆதாமுனுடைய ஒட்டுமொத்த வீரியம் தாவீதை மாத்திரமல்ல, இந்த ஆதாமுக்கு பிறந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அங்கு அடிமைத்தனத்திற்குள்ளாக பாவத்தின் சம்பளம் மரணத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு. இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் யார் செஞ்சா, சம்பளம் யார் வாங்கினா? ஒரே ஒரு நாள் தாங்க வேலை பார்த்தாரு ஆதாம். அவர் செய்த அந்த ஒரு பாவம், கீழ்ப்படியாமை என்கின்ற அந்த ஒரு பாவம் அவரை மாத்திரமல்ல, அவருடைய ஒட்டுமொத்த குமாரன் குமாரத்திகளையுமே, நம்முடைய ஒட்டுமொத்த சந்ததியுமே சம்பளம் வாங்க வைக்குதுங்க, மரணம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால தான் இதை எரேமியாவுடைய புஸ்தகங்களை நம்ம வாசிக்கும் பொழுது எரேமியா 31:29 வாசிக்கலாம். எரேமியா 31:29. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அந்நாட்களில், என் நாட்களில் 1000 ஆண்டு அரசாட்சியில். ஆனால் அந்த வசன பகுதியில் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்நாட்களில் எது நடந்துக்கிட்டு இருக்குன்னா, பிதாக்கள் என்ன பண்ணுறாங்க? திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்களோ கூசி போயின. ஆம் பிரியமானவர்களே, ஆதி தகப்பன் ஆதாம் செய்திட்ட அந்த ஒரு பாவம் எப்படி இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அடிமைத்தனத்திற்கீழாக கொண்டு சேர்த்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்தான் இதனுடைய முழு காரணகர்த்தாவாக இருக்கிறார். இதே காரியத்தை ரோமருடைய புஸ்தகம் 5:12 குறிப்பிடும் பொழுது, ரோமர் 5:12, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பார்த்தீங்களா? ஒரே மனுஷனுடைய பாவம், அந்த பாவத்தினால மரணம் இந்த உலகத்தில் பிரவேசிக்குது. அப்போ நாம் யோசிச்சு பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஒரே மனிதனுடைய பாவம் எப்படி ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அந்த மரணம் என்கின்ற ஒரு மாபெரும் அடிமைத்தனத்திற்குள்ளாக ஒரு மாபெரும் காரணமாக இருக்கிறதற்கு இந்த வனாந்தர பிரயாணங்கிற பாடத்தில் இந்த யாக்கோபு மற்றும் அவருடைய 12 பிள்ளைகள் அவர்களுடைய வம்சாவளி அடிமைத்தனக்கு காரணமாக இருப்பது ஒரு மாபெரும் நிழலாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம பாடத்தினுடைய ஆதார வசனம் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது நாம் மீண்டுமாக வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10:11. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. இவைகளெல்லாம், எவைகளெல்லாம், எல்லாமே அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பார்த்தீங்களா? முடிவின் காலப்பகுதியில் இருக்கிற நமக்கோ எச்சரிப்பு, அறிவுரையாக. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னும் வனாந்திர பிரயாணத்தில் யாத்திராகும் முதல் 5 வசனம் தான். ஆனால் அந்த 5 வசனத்திலேயே அங்கே அவர்களுடைய அடிமைத்தனமும் அந்த அடிமைத்தனத்திற்கான காரணமும் இங்கே மாபெரும் உலகத்தில் ஒரு பிதா இருக்கிறாரு. அந்த பிதாவின் மூலமாக ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய அடிமைத்தனமும் எப்படிப்பட்டதாக இணைவாக இருக்குது, ஒரு நிழல் பொருளாக இருக்கிறது என்பதை தேவன் இங்கே வெளிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. நாம் ஒரு தெளிவான சிந்தனையோடு இந்த நிழல் பொருளுக்குள்ளாக மேலும் கடந்து போகலாம். சரி, அப்போ பார்வோன், ஏன்னா அந்த அடுத்த 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 1:6 வாசிக்கலாம். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அப்போ இந்த வசன பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்கன்னா மரிச்சிட்டாங்க. இப்போ யோசேப்பையோ இல்லை யோசேப்பினுடைய ஜனங்கள் அந்த எகிப்தில் நடந்துட்ட சம்பவங்களை குறித்தோ அங்கே இந்த புதிதாக வந்த பார்வோனுக்கு தெரியாது.
அந்த பார்வோன் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ராம்சேஸ் 2 அப்படிங்கிறவர் தான் வந்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படிங்கிறத ஹிஸ்டாரிக்கலாக சொல்கிறாங்க. கடினமான இருதயம் கொண்டவராம், சுயநலமான சர்வாதிகாரி அப்படிங்கிறத பதிவிடுறாங்க. அப்பேற்பட்டதான விதத்தில் அவர் ஒரு கொடுங்கோலனான ஒரு ஆட்சியை அவர் செய்து கொண்டு வருகிறார் இஸ்ரேல் ஜனங்கள் மீதான ஒரு ஒடுக்குமுறை. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து 11 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராம்சேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். அப்போ வசன பகுதிகளை நம்ம பார்க்குறோம். அங்கே பார்வோன் ஒரு புதிய திட்டங்கள், புதிய காரியங்களை செய்கிறாரு. என்னென்னா, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே ஒரு மாபெரும் ஒரு அடிமைத்தனம். இவருடைய காலப்பகுதியில் தான் இந்த அடிமைத்தனம் துவங்கக்கூடியதாக இருக்குது. என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப, எதற்காக அவர் இப்பேற்பட்டதான ஒரு கடுமையான ஒரு வேலை, ஒரு வேலையினால் ஒடுக்கக்கூடிய காரியம் எதற்காக நடக்குது அப்படின்னு நாம் பார்க்குறப்ப, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அவர்களுடைய பலன் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஒருவேளை அவருடைய பலன் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஒருவேளை யுத்தம் பண்ணிட்டோ இல்லை இந்த தேசத்தை விட்டுட்டோ அவங்க வெளியே போயிடுவாங்க. யுத்தம் பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பகைகளோடு அவங்க சேர்ந்து நம்மளை ஜெயம் கொள்ள வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட், நம்முடைய கட்டுப்பாட்டை விட்டு போயிடக்கூடாது. அவங்க நம்ம தேசத்தை விட்டு புறப்பட்டு போயிடக்கூடாது. நம்மளுடைய கட்டுப்பாட்டின் கீழாக, நமக்கு கீழாகவே இருக்கணும். ஆனால் கட்டுப்பாட்டில் இங்கே ராம்சேஸ், அதாவது பார்வோனுடைய எண்ணம் இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கணும் என்பதல்ல, அவங்கள கட்டுப்படுத்தணும். எப்பொழுதும் அவர்கள் அடிமைகளாகவே சதா காலமும் இருக்கணும். அவங்களுடைய பலன் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. மூன்றாவது காரியம், நிச்சயமாக புராணங்களில் அல்லது முன்பதாக காலப்பகுதியில் எழுதப்பட்ட சில சுவடுகளில் நிச்சயமாக இருக்கும். நமக்கு முன்பதாக இருந்த பார்வோன் நிச்சயமாக இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஒரு மாபெரும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அந்த வாய்ப்பிற்கு அந்த இஸ்ரேல் ஜனத்திலிருந்து ஒருத்தர் யோசேப்பு என்பவர் நிச்சயமாக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை நிச்சயமாக ஏதேனும் சுவடுகளின் வழியாகவோ அல்ல மற்ற ஏதேனும் ஒரு எழுத்துக்களின் மூலமாகவோ அறிந்திருக்கலாம். ஒருவேளை அறிந்திருந்தால் அவர் இதை என்ன பண்ணுறாருனா, இந்த சம்பவத்தின் மூலமாக இஸ்ரேலினுடைய அந்த தற்காலிக உடன்படிக்கையை அவர் புறக்கணிக்கக்கூடியவராக, நம்மளுடைய முற்பதாக தானே அதை பண்ணியிருக்காரு, நம்ம இல்லையே அப்படின்ட்டு அந்த இஸ்ரேலரனுடைய அந்த ஒரு உடன்படிக்கையை, அவருடைய முற்பிதா அவர் கொடுத்துட்ட அந்த தேசத்தினுடைய ஒரு மாபெரும் ஒரு சுதந்திரத்தை இந்த ராம்சேஸ் 2 பார்வோன் அங்கே பிடுங்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த பார்வோன் அந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுறாருனா, வேலைகளினால் கடுமையாக ஒடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவங்களுடைய பலன் அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்களுடைய முழு கட்டுப்பாட்டு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணுமா? எகிப்தின் ஜனங்கள் கையில், விசேஷித்த விதமாக சொல்லணும்னா பார்வோனுடைய கைகளில். ஆம் பிரியமானவர்களே, இந்த பார்வோன் யாரை அடையாளப்படுத்துகிறார் என்பதை நாம் யாவரும் அறிந்த ஒரு காரியம்தான். பார்வோன் அங்கே சாத்தானை அடையாளப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ சாத்தானுடைய எண்ணம் என்னன்னா, நம்ம ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் தான் யார், எதுக்காக இருக்கிறோம், எப்பேற்பட்டவர்களாக ஜீவிக்கப்பட்டோம், எப்படி நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டோம், இதில் எப்படி தேவன் யார், அந்த தேவன் எப்படி நம்ம தொழுது கொள்ளணும் என்பதை பற்றி நாம் அறியாத வண்ணம் நம்மை தடை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். சகோதர சகோதரிகளே, நாம் வேதத்தினை தேவனுடைய ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக
நாம் அவரோடு உடன்படிக்கை பண்ணி நாம் கடந்து நமது ஜீவியத்தினுடைய அநேக மாற்றங்கள் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் சற்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தாரிடத்திலோ அல்லது வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய காரியத்திலோ சற்று கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? காலையில் எழுந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், கிளம்புறாங்க, வேலை ஸ்தலங்களுக்கு வராங்க, வேலை ஸ்தலம் முடியுது, வேலை ஸ்தலம் முடித்த பின்பதாக வீடுகளில் போகிறாங்க, மீண்டுமான ஒரு இரவு உணவிற்கு அடுத்ததாக உறக்கம், மீண்டுமாக அடுத்த ஒரு வாழ்க்கை, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் சர்ச்சுக்கு போகிறது இருந்தால் சர்ச்சுக்கு போகிறோம், இல்லைன்னா ஒருவேளை உலகத்தாராக இருக்கும் பட்சத்தில் நல்லா தூங்கி எந்திரிப்பாங்க, தூங்கி எந்திரிச்சு நல்லா சாப்பிடுவாங்க, ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்குக்கோ இல்லை பீச்சுக்கோ இல்லை எக்ஸட்ரா ஏதோ ஒன்று இடத்துக்கு போய் தங்களை செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மீண்டுமாக திங்கட்கிழமை, மீண்டுமாக ஒரு மிஷின் போன்ற ஒரு வாழ்க்கை. தேவன் இதை தான் உண்டு பண்ணினாரானா? நிச்சயமாக இல்லை சகோதர சகோதரிகளே. நான் யார் என்பதை அறியாத வண்ணம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களை சாத்தான் வஞ்சிக்கக்கூடியவனாக, அவர்கள் யார் என்பதை அவர்கள் அறியா வண்ணம் அவன் அவர்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பார்த்தீங்களா? அப்போ இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி வச்சிருக்கிறான். தேவன் யார்? தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நாம் எப்படிப்பட்டவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டோம்? நமக்குண்டான மகிமை என்ன? தெரியாது. இந்த நிலைமையில தான் சாத்தான் இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் அவர்களுடைய பலன் அறியாதவர்களாகவும் அதே வேளையில் அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழாகவும் அவன் வைத்திருக்கிறான். இல்லை, நான் தேவனுக்காக, பைபிள் என்னமோ சொல்லுது, நான் சத்தியத்திற்காக நான் ஏதோ ஒன்று செய்யணும், உண்மையான சத்தியம் எது என்று நம்ம வாஞ்சியாக ஓடும் அந்த ஒரு தருவாயில் நமக்கு முன்பதாக அவன் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் போகாதீன்னு அவன் தடுக்கிறதே இல்லை. அவன் என்ன பண்ணுறான்னா, நமது சிந்தனையை அழகாக மாற்றி விடுகிறான். எப்பேற்பட்ட விதத்தில் 2 மாபெரும் வேலைகள் நடக்குது. நாம் வசன பகுதிகள் வாசித்தோம். 11ஆம் வசன பகுதிகளில் 2 பண்டசாலை பட்டணம் கட்ட வைக்கிறான். பண்டசாலை அப்படின்னு பார்க்குறப்ப களஞ்சிய நகரங்கள், 2 களஞ்சிய நகரங்கள் கட்ட வைக்கிறான். ஒன்று பித்தோம், இன்னொன்று ராம்சேஸ். இது ஆவிக்குரிய ரீதியில் நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது பித்தோம் மற்றும் ராம்சேஸ் அடையாளப்படுத்துது போப் மார்க்கம் மற்றும் புரொட்டஸ்டன்ஸ் மார்க்கம். இந்த 2 மார்க்கங்கள் என்ன பண்ணுதுன்னா, எங்கள் வழியாக தான் கர்த்தரை தரிசிக்க முடியும், எங்கள் வழியாக தான் தேவனை தரிசிக்க முடியும், எங்கள் மூலமாக தாங்க, எங்கள் பாஸ்டர் ஓகே சொன்னாதான் அங்கே பரலோகத்தில் உங்களுக்கு சீட்டுங்க என்றார் போல அங்கே அநேக தப்பறையான உபதேசங்களின் வழியாக அங்கே வழிவிலக செய்கிறான். இப்போ உலகத்தில் இருந்து தேவன் ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சு சத்தியத்திற்குள்ளே வரலாம் என்றாலும் கூட சாத்தான் அங்கே எப்படி மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு வேலை குடித்து திசை திருப்புறானோ, அதே போல் நாம் வாழும் கடந்த காலங்களில் 2 பண்டகசாலையாகிய போப் மார்க்கம் புரொட்டஸ்டன்ஸ் அமைப்புகளின் மூலமாக திசை திருப்பக்கூடியவனாக இருந்தான். ஆனால் இதில் ஒரு மாபெரும் ஒரு ஆச்சரியம், ஒரு மாபெரும் ஒரு அதிசயம் என்னென்னா, யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்களேன். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதே காரியத்தை சங்கீதங்களுடைய புஸ்தகம் 105ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சங்கீதம் 105:24. அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். அப்போ வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் தான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில், இவ்வளோ ஒடுக்குதலின் மத்தியில், இவ்வளோ வேதனையின் மத்தியில் இஸ்ரேல் ஜனங்கள் கூட என்ன பண்ணுறாராமா, துணையாக நிற்கிறாருங்க.
நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 121 அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 121 3 மற்றும் 4. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த வசன பகுதிகள் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருந்தாலும், இது முதல்ல யாருக்கு தான் பொருந்தி அமைந்திருக்கு அப்படின்னா, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு. தேவனுடைய அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஜனங்கள் எந்த ஒரு தருவாயில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு இக்கட்டுக்களில் இருந்தாலும் சரி, தேவன் என்ன பண்ணார்னா கூடவே இருந்தார். கூடவே தான் அவர் இருப்பார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த வாரத்தில் ஒரு காரியம் நாம் பார்க்கல. ஒரு பாயிண்ட் என்னன்னு நாம் பார்க்கும் பொழுது, நம்ம ஆபிரகாமுடைய விஷயத்தில் தேவன் ஊர் என்கின்ற பட்டணத்தில், கல்தேர் பட்டணத்தில் ஒரு அழைப்பு கொடுப்பார். இரண்டாவது ஆரானில் ஒரு அழைப்பு கொடுப்பார். இந்த ஊர் பட்டணத்தில் அழைப்பு கொடுக்கும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறத அப்போஸ்தல நடவடிக்கை 7 அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள் வாசிக்கலாம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். சரிங்களா? இதே காரியத்தை ஆரானில் தேவன் 2வது முறை அழைப்பு கொடுக்கும் பொழுது எப்படி அழைச்சார்? ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 12 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்கே என்ன சொல்கிறாருங்க? போ அப்படின்னு சொல்கிறார். யாரை வான்னு கூப்பிடுவோம், யாரை போன்னு சொல்லுவோம்? யாராச்சும் தூரத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்கள வான்னு சொல்லுவோம். ஒருவேளை யாரை போன்னு சொல்லுவோன்னா, நம்ம பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா நீ அங்கே போப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம பார்க்குறோம், அந்த ஊர் பகுதியில் இருக்கும் பொழுது தேவனுடைய அழைப்பை கேட்டுக்கொண்டு அங்கே ஒரு மாபெரும் ஒரு பிரயாணத்தை துவங்குகிறாரோ, அது உடனே தேவ பிரசன்னம் அவரோட என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்பேற்பட்டதான அந்த ஆபிரகாம் கட்ட அவர் செய்து கொண்ட அந்த ஒரு மாபெரும் வாக்கு தத்தங்கள் உடன்படிக்கையின் வாயிலாக இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் தேவன் என்ன பண்ணார்னா அவரை பழுகி பெருகி ஆசீர்வதிக்கிறக்கு அவர் நித்தமும் சித்தம் கொண்டவராக இருந்தார். சகோதர சகோதரிகளே, நாமும் கூட ராம்சேஸ், பித்தோம், போப் மார்க்கம், புரொட்டஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கு கீழாக இருந்தாலும் சத்தியம் என்பது என்னன்னு தெரியாது. ஆனால் தேவன் மூலமாக பெற்றுக்கொண்ட கொஞ்ச நஞ்ச சத்தியத்திற்கு உண்மையாக இருக்கிறக்காக நம்ம முழு முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்படிப்பட்டதான அந்த தருணங்களில் தேவன் நம்மோடு அவருடைய வார்த்தைகளின் வாயிலாக, அவர் அநேக ஜெபத்தின் வாயிலாக அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து அடுத்து நாம் வாசிக்கும் பொழுது யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 13 14 வரையிலான வசன பகுதிகள் வாசிக்கும் பொழுது, எகிப்தியர் இஸ்ரேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதற்கு ஜீவனே கசப்பாக்கினார்கள். இதை நீங்கள் திருத்தின மொழிபெயர்ப்பினுடைய வசன பகுதியில் பார்க்கும் பொழுது வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தார்கள். அவங்கள செங்கல் இருக்க வைக்கிறாங்க. அது மாத்திரமில்லை, இதை குறித்து தானே டீட்டெயிலான விளக்கங்களில் ஏழாமை களத்துடன் குறிப்பிடும் பொழுது அவர்கள் செங்கல் அறுப்பதற்கு மாத்திரமல்ல, அந்த எகிப்தின் எஜமான்களுக்கு ஏற்ப அவர்கள் விரும்பும் தொழில்களுக்கு ஏற்ப அவர்களை பயிற்றுவித்து கட்டாயப்படுத்தி வேலை வாங்கினாங்களாம். எனக்கு இந்த மாதிரி வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதை வேலை வாங்கினாங்களாம். இல்லைங்க, எனக்கு இந்த மாதிரி வெல்டிங் வைக்க தெரியாது, கற்றுக்க வச்சு வேலை வாங்கினாங்களாம். நீ தெரிலைன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகிறதுக்கா? நீ இந்த வேலையை நீ செஞ்சே ஆகணும்
அப்படிங்கிறது போன்று ஒவ்வொருவரையும் அந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை அங்கே கட்டாயப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் சகோதர சகோதரிகளே. ஆனால் இந்த ஒரு காரியங்களில் ஏழாமை காலத்துதன் குறிப்பிடும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு கசப்பான வாழ்க்கை தான், இந்த ஜீவனே கசப்பான இந்த ஒரு தருணங்கள் தான் நம்ம எல்லாம் ஒரே தேசமாக மாற்றப்படணும் என்கின்ற ஒரு நெருக்கத்தை அங்கே அவர்களுக்குள்ளாக கொண்டு வந்துச்சு. நம்ம எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததி அப்படிங்கிற இருதயபூர்வமாக பதிய வைக்கிறதுக்கு இந்த ஒரு கசப்பு தான் அவர்களை வழிவகை செஞ்சிச்சு. பின் நாட்களில் எங்களுக்கு மீட்பு என்பது சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனால் மட்டும்தான் முடியும், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனால் மட்டும்தான் முடியும் என்று தேவனையே சார்ந்து இருக்கிறக்கு, தேவனிடத்தில் ஜபத்தை ஏறெடுப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது அப்படிங்கிறத இங்கே சகோதரர் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையில் கூட கண்டிப்பாக நம்ம 2 மாபெரும் ஒரு மார்க்கத்தில் அமைப்பின் கீழாக இருந்துட்டாலும் தேவனுக்காக கிடைத்த சத்தியத்திற்கு உண்மையாக இருக்கணுங்கிற வாஞ்சையில் நம்ம ஜீவிக்கும் பட்சத்தில் சாத்தானுடைய அநேக வஞ்சனைகள் சோதனைகள் மத்தியில் அந்த நெருக்கங்கள் நிச்சயமாக தேவனிடத்தில் அது மேலும் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும், ஃபாலோ கிளாஸ் கேட்டுட்ருப்போம். அப்போ தான் வராத சொந்தக்காரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வந்து உட்காந்துட்ருப்பாங்க. நம்ம ஃபாலோ கிளாஸ் கேட்குற அந்த ஒரு சரியாக நம்ம பிரதர்ஸ் வேறு 6 to 8 8:30 தான் வைப்பாங்க. கரெக்டாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளிலும் பார்த்திங்கன்னா அந்த 6 மணிக்கு மேலே தான் ரொம்பவும் சுவாரஸ்யமான, ரொம்ப பிடித்தமான அநேக கண்ணுக்கு குளிர்ச்சியான காரியங்கள் வரும். எல்லாத்தையும் என்ன பண்ணி ஆகணும், இழக்கணும். நாம் இழந்து வந்ததுனால தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்பேற்பட்டதான சோதனைகள் சாத்தான் நாம் தொடர் வேத பாட வகுப்பின் காலப்பகுதியிலே நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் நம்ம இங்கே தான் இருப்போம், பாபிலோனுக்குள்ளே தான் இருப்போம், அதாவது எகிப்திற்குள்ளாக தான் இருப்போம், மாற்று கருத்து இல்லை. சரி, நாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் எனும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். அப்போ இங்கே பார்வோன் அடுத்த கட்ட ஒரு திட்டம் தீட்டுறாரு. என்னென்னா, எபிரேய மருத்துவச்சிகள், இவங்க பேர் என்னங்க, சிப்பிரால் பூவால். இந்த சிப்பிராலில் இன்னொரு பேர் வித்தியாசம் கூட இருக்கு. என்னென்னா, சிப்போரால்னு கூட ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த சிப்போரால் யாருங்க, சிப்பிரால் யாருங்க? சிப்பிரால் நமக்கு தெரியும், எபிரேய மருத்துவச்சி. சிப்போரால் யார் அவங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மோசேயினுடைய மனைவி. சரிங்களா? அதனால் அந்த ஒரு வித்தியாசங்கள் நம்ம பார்த்துட்டு நம்ம போகலாம். அப்போ எபிரேய மருத்துவச்சிகள் யாருன்னா சிப்பிரால் மற்றும் பூவால். அப்போ இந்த 2 பேர்கிட்டையும் என்ன ஒரு கட்டளை கொடுக்கக்கூடியவராக இருக்காருன்னா, அந்த எபிரேய ஸ்திரீகள் மனையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்தால் கொலை செஞ்சுருங்க, பெண் பிள்ளைகளாக இருந்தால் என்ன பண்ணுங்க, விட்டுருங்க. இதுதான் அவர்களுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு கட்டளை. அந்த 2 கட்டளைகளையும் இந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, செய்துட்டாங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அவங்க என்னதான் பண்ணிட்டாங்கன்னா மருத்துவச்சிகள் தான், ஆனால் தேவனுக்கு பயந்த ஒரு மருத்துவச்சிகளாக இருந்தாங்க. அவர்கள் அதற்கு பின்பதான வசன பகுதிகளில் கூட நாம் பார்க்கும் பொழுது, யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17 to 21 வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்ததாகும் என்றார்கள். அப்போ இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது இந்த மருத்துவச்சிகள் செஞ்சது தவறு தான்.
அவங்க பொய் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் பொய் சொல்லக்கூடாது என்கின்ற கட்டளை வரல. ஆனால் அந்த கட்டளை வர்றதுக்கு முன்னாடி தேவனுக்காக அவருக்கு பயந்து தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்து இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேலினுடைய ஆண் பிள்ளைகளை அவர்கள் காப்பாற்றுறாங்க. சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இது நம்ம ஜென்ரலாக ஒரு மேலான ஒரு பார்வையில் பார்த்தோன்னா ஒரு சாதாரண விஷயந்தான் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இவங்க 2 பேரும் செஞ்சது என்னன்னா, ஒரு மாபெரும் ஒரு குற்றம். ஒரு நாட்டினுடைய அதிபதி பார்வோன் ஒரு கட்டளை நிறைவேற்றியிருக்கிறாரு. அந்த கட்டளைக்கு முரண்பட்டு செஞ்சீங்களா அப்படின்ட்டு இவர்களுக்கு மரண தண்டனை கூட கிடைக்கலாம். அப்பேற்பட்டதான அந்த ஒரு தருணத்தில் கூட இவர்கள் தேவனுக்கு பயந்து உண்மையுள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஒருவேளை அடியனுடைய கருத்து, சத்திய காரியங்களை தாண்டி அடியனுடைய கருத்து, ஒருவேளை இந்த சிப்பிரால் பூவால் கூட விசுவாச வீரர் பட்டியலில் ஒருவேளை வரலாங்க, தெரியல. ஆனால் தங்களுடைய ஜீவனையே பணயம் வைத்து தேவனுக்கு ஒரு பயந்த உண்மையுள்ள ஸ்திரீகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த வேத வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, சரி, இவர்கள் இருந்தாங்க. இதற்கான பலனை தேவன் என்ன பண்ணினார் அப்படிங்கிறத 21ஆம் வசனம் வாசிங்க. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அப்போ வசனத்தில் பார்க்குறோம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததால் தேவன் அந்த மருத்துவச்சிகள் 2 பேரை மட்டும் ஆசீர்வதிச்சாங்களா அப்படின்னா இல்லை. அவங்க குடும்பத்தையே அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்க்குறப்ப தலைக்க செய்தார். தலைக்க செய்தார்னா விருத்தி அடைய செஞ்சுருக்கிறாரு. தேவனுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், அவர் என்ன பண்ணுவாருங்க, மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்குவார் தான். ஆனால் அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு பாடுபட்டிருப்பாங்க. ஒரு புருஷர்களே சில தேவனுக்காக சில காரியங்கள் செய்வதற்கு நம்ம தயங்கி நிற்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு ராஜாவின் கட்டுப்பாட்டின் கீழாக இருக்கிறோம், அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையிலையும் ராஜாவை விரோதமாக்கி கொண்டு தேவனுக்கு உண்மையாக இருத்தல் என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு அழகான ஒரு வசன பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனங்களில் நாம் வாசிக்கலாம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆம் பிரியமானவர்களே, இது நமக்கான ஒரு வசன பகுதி தான். ஆனால் இந்த 2 ஸ்திரீகளுடைய வாழ்க்கையில் சற்று பாருங்களேன். அவங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த குழந்தைய சாகடிக்கலைன்னா இவங்களுக்கு சாவு. ஆனால் அவங்க என்ன பண்ணலைன்னா, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். இது என்ன நடந்தாலும் சரிப்பா, நான் தேவனுக்காக தான் நிற்பேன், தேவனுக்கு தான் நான் பயந்திருப்பேன், நான் தேவனுக்கு தான் உண்மையுள்ளவனாக இருப்பேன், காணப்படாதவைகள் தான் நித்தியமானவைகள் அப்படின்ட்டு அவங்க எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஏன்னா முற்பிதாக்களை குறித்ததான ஒரு ஸ்டடீஸில் நம்ம பார்க்கும் பொழுது, ஏன் தேவன் அவர்களை நீதிமான் ஆக்கினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு 7ஆம் எக்காலத்தினுடைய வார்த்தை என்னவாக இருக்குன்னா, நீங்கள் இந்த கட்டளை செய்யுங்க, நீங்கள் இது இப்படி தான் நடக்கணும், நீங்கள் இந்த மாதிரி தான் செயல்படணும் அப்படின்னு கட்டளை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கட்டளைக்கு ஏற்ப வாழ்ந்தவங்க அவங்க. எக்ஸாம்பிள் யோசேப்புக்கு பிறனுடைய மனைவியை இச்சிக்கக்கூடாது என்கின்ற கட்டளை பிறப்பதற்கு முன்பதாகவே அதற்கு உண்மையுள்ளவராக இருந்தார். சிப்பிரால் பூவால் இவங்க கூட எந்த ஒரு தருவாய் வந்துட்டாலும் சரி, நான் தேவனுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் தான் நாங்கள் நிற்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் தாங்க தேவனிடத்தில் அவங்க பிரியமாக இருப்பதற்கு ஒரு மாபெரும் ஒரு கேரக்டர். நீங்கள் இப்படின்னு நடந்துக்குங்க. இப்போது நம்ம வீட்டுகளில் நம்ம ஒரு குழந்தைக்கு, நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்தோன்னா நீ ஷூஸ் ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு நீ வேறு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கை காலெலாம் அலம்பிட்டு நீ என்ன பண்ணணும், புக் எடுத்து படிக்கணும். இதெல்லாம் நமக்கு சொல்லாமையே அந்த குழந்தை செஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோங்க, அந்த குழந்தை மீது எப்படி பிரியமாக இருப்போம். ஆம் பிரியமானவர்களே, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில், இந்த முற்பிதாக்களின் மத்தியில் இப்பேற்பட்ட கேரக்டர் இருந்ததுனால தான் தேவனுக்கு பிரியமானவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே,
ஒருவேளை இந்த அம்மாக்கள் கூட அந்த விசுவாச பட்டியலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெரில, தேவன் அறிவார். சரி, அப்போ இந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ளாக கடந்து வரும் பொழுது இந்த சிப்பிரால் பூவால் இடத்துல பார்வோன் என்ன சொல்கிறாரு, அவர்கள் மனையில் அமர்ந்திருக்கையில். அது என்னங்க மனையில் இருக்கும்போது? சரி, அப்போ மனை அப்படின்னா என்னென்னா, இந்த மனை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நமக்கு தெரிஞ்ச மனை இதில் 2 சுளை நை போட்டிருந்தா அது ஒரு லேண்டு, இடத்தை பற்றி குறிப்பிடுவதாக இருக்கும். ஆனால் இங்கே 3 சுழி நை பயன்படுத்தியிருக்காங்க. இது எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணனா தெரியல. ஆனால் இதை ஆங்கிலத்தில் பார்க்குறப்ப டெலிவரி ஸ்டூல்னு போட்டிருக்காங்க. என்னப்பா டெலிவரிக்கு ஒரு ஸ்டூலா அப்படின்ட்டு இதை குறித்ததான ஒரு ஆராய்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது இந்த பண்டைய காலப்பகுதிகளில் அவர்கள் பயன்படுத்திய ஒரு ஸ்டூலுங்க. இப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய நாம் வாழும் இந்த காலப்பகுதியில் ஒரு குழந்தை பேர் பிரசவ காலம் அப்படின்னா படுக்க வைக்கிறாங்க. படுக்க வைத்து அந்த டாக்டருடைய பொசிஷனுக்கு ஏற்ப என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய வெளியே எடுக்கிறாங்க. ஆனால் இது இயற்கையான பிரசவ முறையில் முற்காலங்களில் எப்படி தான் எடுப்பாங்க அப்படின்னா உட்கார வைத்து அல்லது நிற்க வைத்து தான் குழந்தைய புவி ஈர்ப்பினுடைய விசைக்கு ஏற்ப எளிதாக வெளியே எடுப்பாங்களாம். இது பண்டைய கால முறைங்களாம். இந்த முறையின் பிரகாரமாக எடுக்கும் பட்சத்தில் நார்மலாக பிரசவ வலிக்கு ஏற்படும் பார்த்தீங்களா ஒரு வலி, அந்த வலி நார்மலாக இருக்கும். இப்போ படுக்க வைத்து எடுப்பதின் மூலமாக இந்த நார்மலான பிரசவ வலியை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக தான் நாம் வாழும் காலப்பகுதியில் அந்த பிரசவ வலியில் அங்கே கஷ்டப்படுகிறார்கள் என்பதை அங்கே இப்போ இருக்கக்கூடிய ரிசர்ச்சில் அதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த ஒரு ஸ்டூல், அந்த சேர் எதை குறிப்பிடுதுன்னா அந்த பண்டைய காலத்தில் அவர்கள் பிரசவத்திற்கு பயன்படுத்திய அந்த உட்கார வைத்த ஒரு ஸ்டூலாக அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு ஸ்டூலில் அவர்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஹெல்ப்பராக கடந்து போகிறவங்க தான் யாருன்னா இந்த மருத்துவச்சிகள். அவர்கள் அந்த குழந்தை எதுன்னு தெரிஞ்ச உடனேயே அதை கொலை செய்வதற்கு பார்வோனிடத்திலிருந்து உத்தரவு கிடைக்கிது. ஆனால் இவர்கள் தேவனுக்கு பயந்து அதை நிராகரிக்கிறாங்க என்பதை நம்ம வேத வாக்கியங்களில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ நம்ம அந்த யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கடைசி வசன பகுதிக்குள்ளாக நாம் வரும் பொழுது, அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான். சரி, இப்போ நான் அந்த எபிரேய மருத்துவச்சி கிட்ட சொன்னால் அவங்க போகிறதுக்கு முன்னாடி பிள்ளை பிறந்துருதுன்னு சொல்கிறாங்களா? ஓகே, இப்போ அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இனி பிறந்தாலும் சரி பிறந்து லேட்டானாலும் சரி ஆண் பிள்ளைன்னு தெரிஞ்சால் என்ன ஆகணும், அந்த நதியில் அந்த குழந்தைய போட்டுரும். நிச்சயமாக தெரியும், எகிப்தில் ஓடக்கூடிய நதியினுடைய பெயர் நைல் நதி. அந்த நைல் நதியில் அந்த குழந்தைய போட்டு விடணும். இதுதான் அந்த பார்வோனுடைய ஒரு மாபெரும் ஒரு கட்டளையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஒரு வசன பகுதிகளுக்கு ஏற்றாற் போல அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். அவங்கள ஒருவேளை நீங்கள் குழந்தைய வெளியே போடலையா, வலுக்கட்டாயமாக தூக்கி நைல் நதியில் போடப்படும். இது செய்யணும். செய்யலைன்னா எகிப்தின் படை வீரர்கள் அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து கொண்டு போய் போடுவாங்க. இதுதான் கட்டளை. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்ட அடிமைத்தனத்தின் வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நாம் வாழும் காலப்பகுதியிலும் கூட அநேக திரைப்படங்களில் எகிப்தினுடைய அடிமைத்தனம் பற்றியெல்லாம் வருது. ஆனால் உண்மையாலுமே அவர்களுடைய அடிமைத்தனத்தை அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கலில் இருந்தவர்களுடைய எழுத்துக்களில் போய் கடந்து போய் நாம் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய எழுத்துக்களை நாம் படிக்கும் பொழுது நிச்சயமாக நமது கண்களில் இருந்து தண்ணீர் தார தாரையாக கொட்டக்கூடியதாக இருக்குது. வேத வாக்கியங்களில் அநேக காரியங்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க.
அப்பேற்பட்டதான வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் பார்வோன் மூலமாக மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடப்பிக்கப்பட்டது சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம பார்க்குறோம் இந்த பார்வோனுடைய வஞ்சனை எப்படிப்பட்டதாக இருக்குது. முதல்ல 2 பட்டணம் பித்தோம் ராம்சேஸை கட்டுங்கன்றாரு. அடுத்ததாக செங்கலை சுடுங்க, பலவிதமான வேலைகளை செய்யுங்கன்ட்டு வாழ்க்கையவே கசப்பாக்குறாரு. அடுத்து மருத்துவச்சிகள் மூலமாக குழந்தைய சாகடிக்கணும்னு வஞ்சிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா நைல் நதியில் போட்டு வைக்கக்கூடியதான ஒரு காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. ஏன் இதை செய்கிறாரு? இது எப்படி நடக்குது? நிச்சயமாக நமக்கு தெரியும். பார்வோன் இங்கே யாரை அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார்னா சாத்தானை அடையாளப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ பார்வோன் சாத்தானை அடையாளப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான்னா அப்போ அந்த பார்வோனுடைய வஞ்சனையும் இந்த சாத்தானுடைய வஞ்சனையும் ஒன்று போல தாங்க இருக்குது. உலகத்தில் 10-11 சாத்தானுடைய கீழ்ப்படியாமையின் பிள்ளையாக குருடாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற வரைக்கும் நம்மளை எதுவுமே செய்ய மாட்டான். ஆனால் தேவனை பற்றியும் வேதத்தை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் நம்ம சற்று சிந்திக்கக்கூடியவர்களாக அதன் மீது ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த மாபெரும் 2 போப் மார்க்கம் புரொட்டஸ்டன்ஸ் மூலமாக கள்ள உபதேசங்களை நமக்குள்ளாக விதைக்க முற்படுவான். அடுத்த கட்டமாக பலவிதமான உலக பிரகாரமான கவலைகளின் மூலமாக வேதத்தின் மீதான ஆராய்ச்சி, தேவனை பற்றிதான ஒரு அறிவைக்குள்ளாக நாம் மந்திர முடியாதபடி நேரத்தை திருடக்கூடியவனாக இருப்பான். அடுத்ததாக நாம் பார்க்குறோம் என்னென்னா மருத்துவச்சியினுடைய வஞ்சனை. இது யாருன்னா தன்னுடைய சொந்த ஜனங்கள்ங்க, நம்மளுடைய சொந்த குடும்பம், நம்முடைய சொந்த உடன் பிறந்தவங்க மூலமாக, நம்ம போகிற பாஸ்டர் மூலமாக மெய் சத்தியத்தை அறிய விடாதபடி தடை செய்வான். பாஸ்டர் இந்த பகுதிகள் எதை குறிப்பிடுது பாஸ்டர்? நான் படித்தா இப்படி புரிஞ்சுக்கிறேன், ஆனால் நீங்கள் கிளாஸ் எடுக்கும் பொழுது இப்படி எடுக்கிறீங்க, சர்வீஸில் இப்படி பேசுகிறீங்க, பைபிளில் இந்த வசனங்கள் இப்படி இருக்குதே அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, பாஸ்டர்கிட்ட எழுத்து பேசக்கூடாது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை அதை தாண்டி நம்ம சத்தியத்தை ஆராயும் பொழுதும் கூட நமக்கு எதிர்ப்புகள் எங்கேருந்து தான் வருங்க? சொந்த குடும்பத்திலேருந்து வரும், கணவன் கிட்டேருந்து வரும், மனைவி கிட்டேருந்து வரும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக 4வது வஞ்சனை நதியில் போட்டு விடுதல். குழந்தை சத்தம் கேட்டுச்சா இமீடியட்டாக எகிப்தின் போர் வீரர்கள் போய் நின்றுவாங்க. அந்த வீரர்கள் அந்த பெற்றோர் கொண்டு போய் போடணும், இல்லைன்னா இவங்க போட வைப்பாங்க. ஒருவேளை உலக ஜனங்களில் இருந்து ஒருத்தர் மனம் மாறி தேவனுக்கேற்ற பிள்ளையாக மாறி புதிய சிருஷ்டியினுடைய வேர் அவர்களுக்குள்ளாக லைட்டாக ஊனக்கூடியதாக, அங்கே வேர் ஊன்றக்கூடியதாக இருந்தாலே இங்கே சாத்தான் பலவிதமான சூழ்நிலைகளின் மூலமாக, பலவிதமான வஞ்சனைகளின் மூலமாக அவர்களை விழத்தள்ளுவதற்கு ஆயத்தமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ நாம் யோசிச்சு பார்க்கலாம், ஏன் பார்வோன் இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை இப்படிப்பட்ட விதத்தில் வஞ்சிக்கிறான்? நம்ம இந்த நாள் கொஞ்சம் நீங்கள் பாருங்களேன், இந்த பாடத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரைக்குமே நம்ம எதை மட்டும்தான் பார்க்குறோன்னா பார்வோனுடைய வஞ்சனை, பார்வோனுடைய வஞ்சனை, பார்வோனுடைய வஞ்சனை, பார்வோனுடைய வஞ்சனை. ஏன் பார்வோன் இந்த அளவுக்கு துணிகரமாக செயல்படுறாரு? இதனுடைய மூல காரணம் என்ன? ஏன் இப்படி மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை சித்திரவதைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரையிலான வசன பகுதிகள். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரையிலான வசன பகுதிகள். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்போ இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக சொல்லுது என்னென்னா, ஒன்று, நம்மளை விட அவங்க யாருங்க? பலவான்கள். நம்மளை விட இவங்க பலசாலிக. ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட், இவங்க யுத்தம் பண்ணிடவே கூடாது.
யுத்தம் பண்ணால் யாருக்கு தான் ஜெயம்? அது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? எகிப்தினுடைய பார்வோனுக்கே தெரிஞ்சிருக்குது. இவங்க யுத்தத்தில் நின்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மற்ற ராஜாக்கள் கூட கூட சேர்ந்து இவங்க யுத்தம் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் கூடாது. அடுத்து 3வது காரியம் என்னன்னு பார்க்குறப்ப, இவங்க இந்த நாட்டை விட்டு, என்னுடைய கட்டுப்பாட்டை விட்டு இவங்க போயிடக்கூடாது. இந்த 3 காரணம் தாங்க. மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்கள் பலவான்களாக இருக்கிறாங்க, யுத்தம் பண்ணிடக்கூடாது, கட்டுப்பாட்டை இழந்துடக்கூடாது. இந்த 3 காரணங்கள் தான் அந்த பார்வோனை பயத்திற்குள்ளாக கூட்டி சென்று அவன் செய்வது என்ன என்று அறியாத வண்ணம் அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டதாக மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்களை மாபெரும் ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக கூட்டிகிட்டு போனான். இதே போல தாங்க ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக வருவதற்கு முன்பதாக கூட நமக்கும் கூட நடந்தது. ஏன் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள் மீதும் தேவனுடைய சத்தத்தின் மீதும் செவி சாய்க்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியப்படக்கூடியவராக இருப்பார். அப்போ சத்தியத்தின் மீது வாஞ்சி உள்ளவர்களை தேவன் என்ன பண்ணுவார்னா சத்தியத்தில் நடத்தி கூட்டிகிட்டு போவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருப்பார். இப்படிப்பட்டவங்க சாத்தானுடைய பார்வையில் யாருன்னா பலவான்கள். ஏன்னா அவர்கள் தனிமையாக நிற்கும் பொழுது பலவீனர், ஆதாமின் விழுந்து போன சுபாவம். ஆனால் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு கர்த்தரை துணையாகிறாங்களோ, கர்த்தரை துணையாக்கும் பொழுது அவர்களோடு நிற்பது யாருங்க? பிதாவாகிய தேவனும் அன்பின் கர்த்தரும். அவர்களுடைய வல்லமை ஒப்பிடும் பொழுது இங்கே சாத்தானுடைய வல்லமையில் என்ன ஏமாத்துறங்க? ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, பலவான்களாக நிற்கக்கூடியவர்கள், வேதத்தை கைகளில் எடுக்கக்கூடியவர்கள். யுத்தம் பண்ணிடக்கூடாது. நிச்சயமாக தெரியும் இவங்க யுத்தம் பண்ணால் ஜெயம் இவங்களுக்கு தான். ஏன்? நம்ம வசன பகுதிகளில் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பார்வோனுக்கு எப்படி தெரியுமோ அதே போல் சாத்தானுக்கு நல்லா தெரியுங்க. இவங்க ஜெயம் பெற்றுட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு என்னதான்? ஒட்டுமொத்த சாத்தான் மற்றும் விழுந்து போன மொத்த தூதர்களுக்குமே என்னதான் அப்படின்னு பார்க்குறப்ப அழிவு என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதனால தான் அவர்கள் யுத்தம் பண்ணிடக்கூடாது, இவங்க சபை ஜனம் அடைஞ்சிடக்கூடாது, ரொம்ப விழிப்புள்ளவனாக இருக்கிறான். அதனால தான் வசன பகுதிகளை பார்க்கும் பொழுது கெர்ஜிக்கும் சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நீ பைபிள் தூக்குறியா? இமிடியேட்டாக பாஸ் பண்ணு. அவன் உடனடியாக ஏதாச்சும் ஒரு கள்ள உபதேசங்களோ இல்லை வீட்டினுடைய சூழ்நிலைகளோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காரணத்தில் என்ன பண்ணுங்க, அந்த எடுத்த பைபிளை எடுத்த இடத்துல வைக்கிறதுக்கு அவன் வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்ததாக நாம் பார்க்குறப்ப அவனுடைய கட்டுப்பாட்டை விட்டுறக்கூடாது. இதுதான் நம்ம 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். இப்பிரபஞ்சத்தின் தேவனானன் அவருடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். ஒன்றும் இல்லைங்க, இப்போ இருக்கிற அரசியல் அமைப்பு சட்டங்களில் ஒரு 5 வருஷம் இருந்துட்டு அடுத்த 5 வருஷம் வரலாம் அப்படின்னா எப்படியெல்லாம் போட்டி போடுறாங்க. அந்த 5 வருஷம் ஆட்சிக்காக எவ்வளோவெல்லாம் கஷ்டப்படுறாங்க. இப்போ இந்த 6000 வருடமாக மக்களுடைய மனதை குருடாக்கி அவன் ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிற பட்சத்தில் அன்பின் கர்த்தர் ஆளுகைக்குள்ளாக வருவதற்கு அவன் எப்படியெல்லாம் முரட்டாட்டம் பண்ணிகிட்ருக்கிறான், எப்படியெல்லாம் உலக ஜனங்களையும் மெய்த்திருச்சபை ஜனங்களையும் வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆம் பிரியமான சகோதர சகோதரி, ஒருவேளை சத்தியத்திற்குள்ளாக வர விருப்பம் கொண்ட ஜனங்களை சத்தியத்திற்குள்ளாக வராதபடி அவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு அவன் வஞ்சனை தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த நாளில் கூட நம்ம இந்த ஒரு வனாந்தர பிரயாணத்தினுடைய முதல் பாடமே என்னதான்னா, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எப்படிப்பட்டதான விதத்தில் அடிமைத்தனத்திற்குள்ளாக கடந்து போகிறாங்க. அந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக கடந்து போகிறதற்கு பார்வோனுடைய வஞ்சனைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது. அதே வேளையில் அந்த பார்வோனாகிய சாத்தானானவன் எப்படி இந்த உலக ஜனங்களில் இருந்து மெய் வசனங்களுக்கு மெய் சத்தியத்திற்கு
கீழ்ப்படிய வாஞ்சியுள்ள ஜனங்களை வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை கூட இந்த நாளில் நம்ம பார்ப்பதற்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. இந்த பாடத்தினுடைய இறுதியில் நம்ம ஒரு காரியத்தை பதிவிடுறோம். என்னென்னா, அநேக தருணங்களை நம்ம சாத்தானை எப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம்னா, அற்பமாக கன்சிடர் பண்ணுவோம், சாதாரணமான ஒரு நபராக பார்ப்போம். நிச்சயமாக இல்லை. அவன் 6000 வருடமாக ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறவங்க. அவனுடைய வஞ்சனைகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ சாத்தானானவன் ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் அவன் வஞ்சிக்கக்கூடியவனாக, குருடாக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். உலக ஜனங்களை மாத்திரமல்ல, மெய் தேவ வணக்கத்திற்கீழாக உடன்படிக்கை எடுத்த நம்மளிடத்திலும் கூட அவன் அநேக வஞ்சக தந்திரங்கள் அநேகமாக இருக்குது. அப்பேற்பட்டதான அநேக வஞ்சக தந்திரங்களின் மத்தியில் நாம் தேவனையே சார்ந்து தேவனுடைய துணை கொண்டு கர்த்தரைனுடைய வழிநடத்தலின் கீழாக நாம் ஜீவிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாம் சாத்தானை ஜெயம் கொள்ளக்கூடியவர்களாக 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய காலப்பகுதியில் கர்த்தரோடு மனவாட்டியாக இணைந்து சாத்தானை அழிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அப்போ இப்பேற்பட்டதான் இந்த ஒரு வனாந்திர பிரயாணத்தில் வரக்கூடிய காலங்களில் தேவனுக்கு சித்தமான வகையில் பார்க்க தேவன் தாமே கிருபையாய் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.